now we are going to discuss about phosphorus pentachloride. Already phosphorus trichloride பார்த்திருப்போம். இப்போ phosphorus pentachloride with the preparation. Okay, the phosphorus trichloride is treated with the excess of chlorine. We get PCl5, PCl3 இருக்குது. இந்த Cl2 சேர்த்தா phosphorus pentachloride obtained ஆகுது. Phosphorus pentachloride is obtained when phosphorus trichloride is treated with the excess of chlorine. We get phosphorus pentachloride. Okay. Chemical properties, that is phosphorus pentachloride. Already phosphorus trichloride பார்த்தோம். Chemical properties, what happens action of heat on PCl5 ஒன்னு क्वेश्चन கேட்டாங்கன்னா heating on PCl5 heat பண்ண அப்படினா PCl5 dissociate into reverse நடக்கும். PCl3 and Cl2 gas போகும். அப்படியே ரிவர்ஸ்ல ஹீட் பண்ணா திரும்ப டீகம்போஸ் into phosphorus trichloride and chlorine gas ஃபார்ம் ஆகும். இத ஹீட் பண்ற phosphorus pentachloride ஹீட் பண்ணா preparation of phosphorus இருக்குனா phosphorus trichloride and chlorine-ஐயும் ட்ரீட் பண்ணா phosphorus pentachloride-ஐயும் அட chemical properties of phosphorus trichloride, phosphorus pentachloride, what happens on heating and the PCl5 அப்படினு கேட்டா PCl5 heating on heating PCl5 dissociate into PCl3 and Cl2 yes. Okay, another one is what happens phosphorus pentachloride react with water. Phosphorus what happens phosphorus pentachloride react with water. வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண போறோம். ஓகே, எப்படி வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுவோம்? PCl5 plus வாட்டர். PCl5 plus வாட்டர் எப்படி ரியாக்ட் பண்ணோம்னா ஒரு வாட்டர் அப்படின்னு வச்சுங்களேன் HOH னு வச்சுக்கலாம். அதான் வாட்டர். PCl5 எப்படி செப்பரேட் பண்ணா how many Cl 5 Cl இருக்கு. எங்க O bond H இருக்கோ இந்த பாருங்க இப்படி ஒரு பிரேக் பண்ணீங்க இங்க ஒரு பாண்ட் பிரேக். நாட் only வாட்டர், ஆல்கஹால்லே அப்படி தான் செய்யும். ஆசிட்ல இருக்கக்கூடிய OH அப்படி தான் செய்யும். ஓகே, PCl3 ஆனா 3 moles ஆட் பண்ணி H3BO3 எலிமினேட் பண்ண சொல்லி இந்த ப்ரீவியஸ் வீடியோல. இப்போ PCl5 ரியாக்ட் பண்ணும்போது ஓவர் சென்டர் பண்ணிக்கிட்டு இந்த O bond H இது இந்த H கூட ஒரு Cl ஆட் பண்ணினா HCl எலிமினேட் ஆயிரும். ஸோ இந்த HCl கூட ஒரு Cl சேர்த்து HCl எலிமினேட் ஆயிரும். மீதம் ஒரே ஒரு இருக்கா மொத்தம் PCl5 அது 2 Cl போயிடுச்சு. மீதம் தான் இருக்கும் PCl3 இருக்கும். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் POCl3 பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு. அதாவது இந்த O இந்த POCl3 பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு plus 2 moles of HCl. 2 moles of HCl. The HCl and the HCl. Do you understand? Phosphorus oxychloride. What is this? Phosphorus oxychloride form ஆகுது. வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணப்படும் சரி இல்லை ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணணும் சரி ஆசிட் ரியாக்ட் பண்ணணும் சரி எங்கே அதை ஓவர் சென்டர் பண்ணிட்டு இங்குள்ள பாண்டு இங்குள்ள பாண்ட் பிரேக் பண்ணிட்டு ப்ளஸ் பாண்ட் பிரேக் பண்ணிட்டு இது கூட Cl இது கூட Cl சென்டரில் மட்டும் PCl3 ஆட் பண்ணும். மொத்தம் PCl5 இது. ஸோ POCl3 பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு ப்ளஸ் 2HCl ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது வாட்டர் கூட ரியாக்ட் பண்றது. வாட் ஹேப்பன்ஸ் பாஸ்பரஸ் pentachloride ரியாக்ட் வித் வாட்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படி தான் இருக்கு. பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு ப்ளஸ் 2 moles of HCl இப்படி தான் ரியாக்ட் பண்ணும். Again இந்த பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு எடுத்துக்கணும். இந்த பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு ரியாக்ட் வித் வாட்டர். ஸோ வாட்டர் ஃபார்ம் பண்ணா இங்க இருக்கக்கூடிய 3H இங்க தான் சரி H3BO4 ஃபார்ம் ஆகும். இது பேர் பாஸ்போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட் H3PO4 H3PO3 னா பாஸ்பரஸ் ஆசிட். ஓகே, PCl3 plus வாட்டர் அப்படின்னா H3PO3 ஃபார்ம் ஆகும். PCl5 plus வாட்டர்னா H3PO4 that is பாஸ்போரிக் ஆசிட் plus HCl. ஓகே, இங்க நல்லா பார்த்துங்க போடுறப்ப H3PO4 ஃபார்ம் ஆகி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ PCl5 plus வாட்டர் அப்படின்னா H3PO4 ஞாபகம் வச்சுக்கணும் plus HCl. HCl இந்த H இந்த Cl சேர்ந்து HCl எலிமினேட் ஆயிரும். இங்க O போய் இந்த H O எல்லாம் சேர்ந்து H3PO4 மாறுது. How many oxygen here? 4. ஓகே, இங்கே 3 போட்டால் போதும். இங்கே ஆல்ரெடி ஒரு O இருக்குது. ஓகே, ஒரு O இருக்குது. ஸோ 3 போட்டால் 3 ஆயிரும். ஹைட்ரஜன் 6. ஸோ இப்போ இங்கே 3 இங்கே ஒரு 3 ஏன்னா இங்கே Cl3 இருக்குல்லையே அதில் இங்கே 3C போட்டு கண்டிப்பாக. ஸோ 6 சைலன்ஸ் ஆயிரும். ஸோ என்ன கண்டிஷன் ஆச்சுன்னா PCl5 H2O பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு பாஸ்பரஸ் ஆக்சைடு அகைன் ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் H3PO4 ப்ளஸ் இங்கே என்ன இங்கே 3HCl எலிமெண்ட் ஆயிரும். மொத்தம் 6H இருக்குது, அதில் 3HCl எலிமெண்ட் ஆயிரும். மீதானது 3OH இருக்கும். இங்கே போய் சேர்ந்தோம்னா H3PO3 ஆல்ரெடி ஒரு O இருக்குது. இங்கேருந்து ஒரு 3 O போய் சேர்ந்தா H3PO4 பாஸ்போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. பேர் என்னது பாஸ்போரிக் ஆசிட். H3PO4. ஸோ இது 2 ஸ்டெப்ல நடந்தது. இதை கம்பைன் பண்ணால் திஸ் இஸ் ஓவரால் ரியாக்ஷன். ஓவரால் ரியாக்ஷன்ஸ் இதான். ஸோ அப்படின்னா இந்த பாருங்க POCl3 கேன்சல் ஆயிரும், இந்த POCl3 கேன்சல் ஆயிரும். ஓகே, லெஃப்ட் சைடு ரைட் சைடை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் கேன்சல் பண்ண முடியாது, ஆட் பண்ணிக்கணும். PCl5 எப்படி எடுத்துக்கலாம். how many water here 3 plus 1 4 moles of water. H3PO4
how many HCl இங்கே 3 + 2 ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் கேன்சல் பண்ணோம். ஸோ 5 HCl. இதான் ஓவரால் ரியாக்ஷன். இதை மட்டும் எழுதினாவே போதும். PCl5 react with water அப்படின்னா H3PO4 plus 5 HCl. What is the name of the H3PO4? What is this? Phosphoric acid. Orthophosphoric acid. Orthophosphoric acid form ஆகுது. PCl5 water கூட react பண்ணா orthophosphoric acid plus HCl form ஆகுது. Orthophosphoric acid. Orthophosphoric acid நேம் கண்டிப்பாக எழுதணும். Orthophosphoric acid. Okay. The another questions, what happens? Phosphorus pentachloride reacts with metals. மெட்டல் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது? ஏஜிங்கிற மெட்டல், எஸ்என் டின்னுங்கிற ஒரு மெட்டல். ஓகே, ஏஜோட வேலன்சி 1, எஸ்எனோட வேலன்சி 4. ஓகே, இது ரெண்டும் சேர்ற மெட்டல் போய் சேரப்போகுது. ஓகே, ஏஜிசிஎல் ஃபார்ம் ஆகும். ஆனால் எஸ்என் சேர்றப்ப SnCl4 பிகாஸ் ஆஃப் எஸ்எனோட வேலன்சி என்னது 4. ஏஜோட சேர்றப்ப ஏஜிசிஎல் தான் ஃபார்ம் ஆக முடியும். புரியுதா? ஸோ ரிமைனிங் FeCl3 வந்துடும். அதில் போய் சிஎல் சேர்ந்துடும். இது ரெண்டு FeCl3 வந்துடும். புரியுதா? ஸோ FeCl3. ஸோ மொத்தம் FeCl5 இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்? AgCl FeCl3 இருக்குதா? ஸோ இப்போ இங்கே 2 போட்டுருக்கணும். இங்கே 2 போட்டால் தான் நம்ம என்ன 5 ஆக முடியும். இங்கே தான் எனக்கு 4 இருக்கா? இங்கே 2 போடணும். இங்கே 2 போட்டால் 10 ஆயிரும். ஸோ அப்போ இங்கே ஒரு 2 போட்டுருணும். இப்போ தான் சாரி வேறு 1 செகண்ட். FeCl5 gives another AgCl plus FeCl3. தேவையில்லையே. Ag plus FeCl5 gives AgCl plus என்னது FeCl3. இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ இங்கே ஒரு 2 போட்டால் போதும். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, அவ்வளோதான். இங்கே ராங்காக ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 2 வராது, இங்கே 2 வராது. புக்கில் தப்பாக தான் கரெக்ட் பண்ணிங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் புக்கில் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதை பார்த்து எழுதுனதில் மிஸ்டேக். கரெக்டாக இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆச்சா? ஹவு மணி Cl 5, இங்கே 2, இங்கே 3 5. ஹவு மணி Ag 2, இங்கே 2. P 1 தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே 2 வரக்கூடாது. ஸ்டேட் போர்ட் புக்கில் மாற்றிக்கிங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்டேட் போர்ட் புக்கில் இங்கே 2 போட்டுப்போம், இங்கே 2 போட்டுப்போம், இங்கே 2 போட்டுருக்க வரக்கூடாது. ஓகே, அப்போ கரெக்டாக இருக்கு இல்லையா? Ag plus FeCl5, AgCl plus FeCl3. how many Cl here? 5 இருக்குது. இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ இங்கே 2 போட்டால் 5 ஆயிருமா? 2 போட்டால் அப்போ Ag 2 ஆயிரலையே. அப்போ Ag 2 தான். ஸோ அது மட்டும் பண்ணால் போதும். இதான் கரெக்ட் ஈக்குவேஷன். அங்கே மிஸ்டேக். ஸோ நெக்ஸ்ட்டு Sn plus FeCl5. Sனோட வேலன்சி 4 ப்ளஸ். ஸோ Sn வந்து Cயோட சேர்றப்ப SnCl4 தான் இருக்கணும். Cயோட வேலன்சி 1. பாஸ்பரஸ்னா FeCl5. ஓகே, ரிமைனிங் என்ன இருக்குன்னா FeCl3 அப்படியே போட்டுக்கணும். FeCl3 அப்படியே போட்டுக்கணும். how many Cl here? 7 இருக்குது. என்னது 7 இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண 20. எத்தனை இருக்குது? 7 இருக்குது. இங்கே 2 போட்டோம்னா 10 ஆயிரும். இங்கே 2 போட்டால் 10 ஆயிருமா? இங்கே எவ்வளோ இருக்குது? 4 + 3 7 இருக்குது. Sn 1 கேட்க P1 தான் கரெக்டாச்சு. அப்போ இங்கே 4 3 7 இருக்குது. இங்கே 2 போட்டால் 10 ஆயிருமா? 10 Cl ஆயிருமா? ஸோ அப்போ இங்கே பாஸ் +2 ஆயிருது. அப்போ இங்கே 2 போட்டால் இப்போ என்னது 6 ஆயிருது. இங்கே 6 நாள் 10 ஆயிருது. ஸோ இதுவும் ஸ்டேட் போர்ட் புக்கில் மிஸ்டேக் தான். இங்கே 2 மட்டும் போட்டாவே போதும். ஸோ இங்கே ஒரு 2 போட்டால் போதும். ஓகே, ஸோ Sn 2 FeCl5 is SnCl4 2 FeCl3 enough. ஓகே, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 ஆகும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 போயிட்டே தான் இருக்கும். அப்புறம் இதான் கரெக்டான ஒரு லோயஸ்ட் வேல்யூவான கரெக்டான 2 FeCl3 2 FeCl5 SnCl4. இங்கே 6 10, இங்கே 10. ஓகே, தட் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுறோம். வாட் ஹேப்பன்ஸ்? Phosphorus pentachloride react with metals such as silver and tin கூட react பண்ணா. What happens? Water. FeCl5 react with water. So there is overall reaction. Phosphoric acid. And then alcohol, organic compound react பண்ணுறது. Organic compounds react பண்ண போகிறோம். FeCl5, what happens? Phosphorus pentachloride react with organic compounds such as alcohol and acids. Alcohol and acid FeCl3 react பண்ணுவோம். 3 moles ஆட் பண்ணோம். ஓகே, அங்கே 3 moles ஆட் பண்ணோம். அங்கே அப்படி தேவையில்லை. ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்தமாரி மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஒரு வாட்டரில் இருந்தால் இந்தமாரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி பண்ணுவீங்க? ஒரு ஆல்கஹால் எத்தில் C2H5 bond OH plus FeCl5 எங்கே பிரேக் பண்ணோம்? இந்த பாருங்க, இதே மாதிரி பிரேக் பண்ணோமா?
ஸோ இது மாதிரி ஓ சென்டர் பண்ணிட்டு ஹெச்சுக்கு ஒரு பாண்ட் இந்த ஒரு சைடு. ஸோ இந்த சைடு ஒரு சிஎல். ஸோ இங்கே ஒரு சிஎல், இந்த கார்பனோட சிஎல். ஸோ மீதம் FeCl3 மட்டும் தான் இருக்கும். மொத்தம் FeCl5. சிஎல் தான் 2 எடுத்திருக்கும். மீதம் FeCl3 இருக்குது. ஸோ இப்போ C2H5 பாண்ட் சிஎல் எத்தில் குளோரைடு பிளஸ் POCl3 பிளஸ் HCl. இந்த HCl, இந்த POCl3, இந்த C2H5 எத்தில் குளோரைடா ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இதுவும் எனக்கு எத்தில் குளோரைடா ஃபார்ம் ஆகுது. FeCl3 கூட ரியாக்ட் பண்ணுறப்பையும் அதான் ரியாக்ட் பண்ணுச்சு. FeCl3 கூட ரியாக்ட் பண்ணுறப்பையும் FeCl3 பிளஸ் வாட்டர்னாலும் H3PO3 எலிமினேட் ஆகும். இதே மாதிரி தான் 3 மோல்ஸ் எடுத்திருப்போம். ஒரு ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணுறப்ப எத்தில் குளோரைடு தான் எடுத்திருப்போம். புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதே தான் சேம் ஃபாலோ பண்ணணும். எப்படி இருக்கா? ஸோ இந்த பாண்ட் பிரேக் பண்ணிக்கங்க, இந்த பாண்ட் பிரேக் பண்ணிக்கங்க. இங்கே ஒரு சிஎல், இங்கே ஒரு சிஎல், சென்டரில் PCl3. ஸோ எத்தில் குளோரைடு பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைடு பிளஸ் HCl, எத்தில் ஆல்கஹால் டு எத்தில் குளோரைடு. அதே சேம் FeCl5 ஆல்சோ சேம் அப்படிதான். எங்கே இருக்கு? ஓ இங்கே இருக்கணும். OHல ஓ தான் எடுத்துக்கணும். CO கிடையாது. OHல உள்ள சென்டரை சென்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது ஒரு சிஎல், இங்கே ஒரு சிஎல். ஸோ சென்டரில் FeCl3. ஸோ C2H5 COCl, அதான் அது ப்ரோபியோனில் குளோரைடு பிளஸ் POCl3 பிளஸ் HCl. ஓகே, அதான் ரெண்டும் ரியாக்ட் பண்ண. FeCl5 வேற மாதிரி வரும். ஸோ இது FeCl5 கூட ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் அதோடைய யூசஸ். பாஸ்பரஸ் பெண்டாகுடைய யூசஸ். இட் இஸ் ஏ குளோரினேட்டிங் ஏஜென்ட். இட் இஸ் ஆல்சோ PCl3யும் குளோரினேட்டிங் ஏஜென்ட் சொல்லியிருந்தோம். FeCl5ம் பாஸ்பரஸ் பெண்டாகுடைட் ஆல்சோ குளோரினேட்டிங் ஏஜென்ட். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தி ரீப்ளேசிங் ஹைட்ராக்சில் குரூப் 5 குளோரின். அப்போ ஒரு C2H5 OH என்னென்ன மாறும்? C2H5 Cl மாறும். C2H5 COH அந்த OHக்கு பதிலாக Cl மாறுது. அப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய OHஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு குளோரினால ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது, குளோரின் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன ஃபார்ம் ஆகுங்க? CH3 OH பிளஸ் FeCl5 என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? CH3 Cl ஃபார்ம் ஆகும் பிளஸ் POCl3 பிளஸ் HCl எலிமெண்ட் ஆகும். புரிஞ்சுதா? அப்போ இந்த OHக்கு பதிலாக போட்டிருக்கோம் Cl போட்டிருக்கோம். அப்படியே இதில் பாண்ட் பிரேக் பண்ணி இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, சென்டரில் FeCl. ஸோ இப்போ OHக்கு பதிலாக Cl ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால தான் FeCl5 யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தி ரீப்ளேசிங் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப். ஹைட்ராக்சில் குரூப்னா OH குரூப். OH குரூப்பை குளோரின் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ்ல